ஹாய், வெல்கம் டு சுகி மினி டைரிஸ். என்னோட பேஜ் அடுத்த பேஜில் என்ன நான் காட்ட போகிறேன்னா, எங்கள் அம்மா வீட்டில் 2 வீக்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டேன். அங்கே அப்பப்போ நான் கடைகளுக்கெல்லாம் போனப்போ எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தனோ அப்போல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தேன், நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது இந்த பேக்கில் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த பேக் ஃபுல்லாக எங்கள் அம்மா வீட்டிலேருந்து 1 மாதத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவே பார்த்து வேற நிறைய கொடுத்தாங்க. அது போகவும் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு அரிசி பை கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக எங்கள் வயலில் விளைஞ்ச அரிசி அதை கொடுத்து மாற்றி பாலிஷ் பண்ணி வேறு அரிசி இல்லைன்னா அதே அரிசியை கூட வாங்கியிருப்போம். இதில் இது போக இதில் வந்து கோதுமை இருக்குது. இதை நான் இங்கே ரைஸ் மில்லில் கொடுத்தும் திரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அது போக அம்மாவும் திரிச்சு எனக்கு கொஞ்சம் கோதுமை மாவு கொடுத்துருக்காங்க, அதுவும் இருக்குது. ஊருக்கு போனாலே 4-5 கட்டப்பை வந்துடும். இந்த தடவை கொஞ்சம் டீசெண்டாக இந்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். இதில் அச்சோ ஊறுகாய் வேற கொட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஊறுகாய் வாசனை வேற அடிக்குது பயங்கரமா. கொட்டி வேற இருக்கு, எண்ணெய் எல்லாம் கொட்டி. அதுக்கு தான் டபுள் கவர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு வேலை கொட்டிடுச்சுன்னா அப்படின்னு. லாஸ்ட் டைம் கொண்டு வந்த ஊறுகாவே நிறைய இருக்கு, அதனால எல்லாமே குட்டி குட்டி டப்பால கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல லெமன் ஊறுகாய் இருக்கு. இதில் எலுமிச்சங்கால நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு இதுல. அப்புறம் பார்க்கலாமா? அப்புறம் வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எங்கள் அம்மா எள்ளு உருண்டை செய்வாங்க. இந்த எள்ளு உருண்டை, காஃபி தூள், ஃபில்டர் காஃபி தூள், அப்புறம் இந்த கூனி கருவாடு பொடி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய பாட்டிலையும் கொடுத்து விட்டுருக்காங்க, அதுவும் இருக்குது. அது போக இது ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம். அப்புறம் இது வந்து எள்ளு பொடி. அப்புறம் இது முருங்கைக்கீரை பருப்பு பொடி. இது 3த்தையுமே வச்சு இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு வச்சு அழகா சாப்பிடலாம். இது 3மே அடுத்து நான் சந்தையில வாங்கின வெங்காய வடகம் இது, அதுவும் இருக்கு. வீடியோலலாம் போய் பார்த்தா தெரியும் அது இருக்கிறது. அது முடிஞ்சது. அது போக பாஸ்தா, பென்னி பாஸ்தா, அது ஒரு பேக்கெட் இருக்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு ஊர்ல இருந்து என்ன இருக்குன்னா மிக்சர் இருக்கு. ஆல்ரெடி கார சீவெல்லாம் எடுத்தாச்சு வெளியே. லாஸ்ட் வீடியோவில் கூட சாமிக்கு வச்சிருப்பேன் வந்த உடனே. கருப்பட்டி அல்வா, திருநெல்வேலி கருப்பட்டி அல்வா நல்ல ஃபேமஸ் அங்க. நார்மல் அல்வா 2 இருக்கு. சாமிக்கு ஆல்ரெடியே ஒரு அல்வா வச்சாச்சு, ஒன்று வந்து அக்காவுக்கு கொடுக்கணும் நான், அது இருக்கு. அது போக ஞாயிற்காக குட்டி குட்டியாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் அதுவும் வாங்கியிருக்காங்க அப்பா. ஒரு பச்சை கலர்ல பச்சை கிளி பேண்ட், இதுவும் அவளுக்கு தான் வாங்கியிருக்காங்க. இது இருக்கு. அப்புறம் அறிவுக்கு டிஷர்ட் 2 இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. டிஷர்ட்ஸு வேற என்ன இருக்கு? அப்புறம் திருவிழா கடையில் அவளுக்கு ஒரு கிச்சன் செட் வாங்கணும். திருவிழா கடை கிச்சன் செட்டு, இதுவும் திருவிழா கடை ஷார்ட்ஸில் போய் பார்த்தா இருக்கும், அங்கே வாங்கினது. அது போக என்னோட மண் சட்டி எனக்கு ஃபேவரட், அதுவும் இதுவும் இருக்கு. மண் சட்டி எங்க அம்மா வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது. இதுல தான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாம் நான் சமைக்க போறேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா சில்லியா நிறைய கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஸ்க்ரப்பு, ஸ்டீல் ஸ்க்ரப் கொஞ்சம், அப்புறம் சோப்பு நிறைய. வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு போன்னு கொடுத்து விட்டுருவாங்க. அது போக உறிஞ்சி டம்ளர் சில்வர்ல, ஒன்று பிளாஸ்டிக்ல. இது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கையோட தூக்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ஞாயிற்காக்கு சம்டைம்ஸ் நம்மளும் குடிக்கலாம். அது போக பால் ஊற்றி வைக்கிறதுக்கு கண்ணாடி பாட்டில், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் தான் எப்போ பால் ஊற்றி வைப்பேன், அப்பப்போ உடச்சிக்குவேன் நானே. அதெல்லாம் இருக்குது. அது போக
இன்னுமே கொஞ்சம் சாக்ஸு ட்ரெஸ்ஸஸ் தான் கொஞ்சம் நிறைய, இன்னும் ஒரு பேக்கில் கூட எனக்கும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கூழ் வத்தல் எங்கள் அம்மா போட்டது, அது எனக்கு கொடுத்து விட்டாங்க. நான் இங்கேருந்து கொண்டு போக மறந்துட்டேன், நான் போட்டது. நான் ஃபஸ்ட் டைமாக கூழ் வத்தல் போட்ட வீடியோலாம் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் இருக்கும், போய் பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு நான் கொண்டு போகணும்னு நினச்சேன், எங்கள் அம்மா எனக்கு ஒரு பேக் நிறைய கூழ் வத்தல் கொடுத்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் போன்விட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவோட மிலிட்ரி கேன்டீனில் வாங்கினது. மிலிட்ரி கேன்டீன்லையும் நம்ம டிமார்ட் மாதிரி தான் இருக்கும் மிலிட்ரி கேன்டீனும், ஆனால் அந்த வீடியோ எடுக்க விடலை, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால. இது என் மாமியார் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு முதுகு சொல்லி இருந்துச்சு, இது வாங்கி கொடுத்தாங்க. அது போக பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில், இது இன்னும் இருக்குது. இது இல்லாமலும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது என்னோடது, அதெல்லாம் இன்னொரு பேக்கில் இருக்குது. போக இதில் கொஞ்சம் ஹேர் கிளிப்ஸு, ஞாழிக்காக்கு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கல, கலர் கலராக ரீத்து, ஞாழிக்காக்கு, அது போக ஹேர் கிளிப்ஸு, இது எல்லாமே இதில் இருக்குது. மிக்ஸி, கிரைண்டர், இது எல்லாமே அம்மா வீட்டில் இருந்து தான் ஒவ்வொரு டைம் இங்கே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அங்கே போயிட்டு வேறு புதுசு எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒவ்வொரு டைமும். இதுதான் நான் எங்கள் அம்மா வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஐட்டங்கள், எல்லாமே கொண்டு வந்தாச்சு இந்த தடவை. நெக்ஸ்ட் டைம் போகையில் இன்னும் நிறைய அள்ளிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். சுகி மினி டைரிஸோட அடுத்த பக்கத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.